நியூகிராஃப்ட் வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே எனக்கு நல்லா வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மண்பானை இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா இல்லை, அதை தூக்கி போட்டுருங்க, வேறு யூஸ் பண்ணுங்க நாங்கள். ஆனால் நான் நிஜமாகவே ஒரு மண் பொருள், ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிட்டா அதை என்னால் உருவாக்க முடியுமா பார்ப்பேன். அதுக்கப்புறமா அதெல்லாம் முடியலைன்னா நான் அதை கண்டிப்பாக தூக்கி போட்டுருவேன். நான் அதை பொறுமையாக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதோடைய பலன் தான் எனக்கு அது வந்து கிடச்சிது. அதுக்கு அடுத்தது இப்போ வந்து நிறைய பேர் இது தேவையில்லாத பொருள், குப்பை அப்படி சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு அட்டைப்பெட்டி எதுவுமே வச்சுருந்தாலுமே இப்போ கிராஃப்ட் சேனல் வச்சுருக்கனால நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து நம்ம வந்து இந்த அட்டைப்பெட்டியெல்லாம் தூக்கி போட்டுருணும், இந்த பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டுருணும் வராது நினைப்பு. ஏன்னா நம்ம வந்து இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அந்த பொருள் வந்து நம்மளுக்கு ஏதாவது டக்குன்னு ஒரு கிராஃப்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்காகவே தான் நான் எல்லாருமே வச்சுருப்பேன். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படியே மேலே பாருங்கள், மேலே அந்த அட்டைப்பெட்டி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வேஸ்ட் அட்டைப்பெட்டி தான். ஆனால் நான் அது எதுக்கு வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகும். அதில் எல்லாமே என்னால் செய்ய முடியும். ஆனால் அதை செஞ்சு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் பத்தலை. அதில் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் செய்யலாம். பார்க்கலாம், போக போக நியூ கிராஃப்ட் சேனலில் கொண்டு வரலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ நாங்கள் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணியே ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சா தாராளமாக பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் 2 பேரையும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. கீரையிலேயே வந்து நான் இப்போ காமிச்சு பார்த்தீங்களா, அந்த பேக்கெட்டில் வந்து அவங்களே நம்ம அந்த மசாலா போட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல். ஆனால் வேண்டாம், நம்ம காய்கறியெல்லாம் போடலாம். ஏன்னா காய்கறி எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் இதுக்கு மேலே வச்சுருந்தா காய்கறி நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதனால் செய்யலான்னு வச்சுருக்கோம். இன்றைக்கி கண்டிப்பாக என்னுடைய கிச்சனுக்கு வந்து நான் ஒரு ட்ரீம் வச்சுருக்கேங்க. அது வந்து செட் ஆகிட்டு மாற்றின பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நூடுல்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் செஞ்சுருப்பீங்க, அதை பெருசாக ஒன்று காட்டப்படுத்தலை. ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசிட்டு செய்ய போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டு வெங்காயத்தை போட்டுருக்கோம். காட்டு நான் போடுறேன், நீங்கள் போடுறியா? எல்லாமே வந்து பாத்திரம் இல்லை, எல்லாம் அழுக்கில் இருக்குது. அதான் சொன்னல, இந்த நியூ கிராஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வேலை ஒன்று போயிட்டு இருந்தது. அதுக்காகவே நாங்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்ததுனால தனியாக இதை பண்ண முடியல. என்ன குளோரியா? எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தாங்க அது நம்மளை வந்து ஊக்கப்படுத்துது. அதை நான் சொல்லியே ஆகணும் உங்களுக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு என்னங்க, ஆமாம், ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. கண்டிப்பாக. ஆமாம், ஒவ்வொருத்தருமே இல்லை கமெண்ட்ஸ் அனுப்பிச்சு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம். பர்டிகுலராக ஒவ்வொருத்தராக பேர் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சொல்லிட்டு வச்சுங்க, அப்புறம் நம்ம சொல்கிறாங்க என் பேர் சொல்ல பார்த்தீங்களா, நீங்கள் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எல்லாருமே ஒன்று தான். அதனால் பேர் சொல்லலை, ஓகேங்களா? அதுக்கு எதுவும் தப்பாக நினச்சிக்கூடாது. நான் பேரை மறந்துட்டேன் அப்படிலாம் கிடையாது. பேர்லாம் நல்லா தெரியும். பேர் தெரியாமல் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வாங்கியிருக்கோம் நாங்கள். ஆமாம், ஆல்ரெடி காட்டியிருக்கோம்ல. ஓகே, எங்ககிட்ட பெருசாக இது இல்லை, அந்த கடாய் இல்லை. ஆனால் பேன் வச்சுருக்கோம். ஆனால் அதில் கொஞ்சம் பார்த்து நம்ம செய்யணும். இதுனா அப்படியே இல்லை, நம்ம போட்டுட்டு நம்ம இது நல்லா பண்ணிக்கலாம். இது நல்லாவே இருக்கும். நூடுல்ஸ் கடையில் அதுமாரி அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலலாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதுனா போகும்போது அதை ஊற்று பார்ப்போம், எப்படா அதெல்லாம் செய்கிறாங்க அப்படி இப்படின்னு பார்ப்போம். அவங்க செய்கிறதில் எனக்கு தெரிஞ்சு அதில் ஆர்கானிக்காக இருக்கும் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. என்ன குளோரியா? கரெக்டு, நம்ம வீட்டில் செஞ்சு தான் சாப்பிட்ணும். அப்புறம் இந்த நூடுல்ஸே சாப்பிடக்கூடாது, அது வந்து வயிற்று கெடுதல் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஆமாம், இது கோஸு இல்லை, அந்த நூடுல்ஸ் சொல்கிறேன். ஓகே, நீ சொல்கிறது புரியுது. இப்போ நான் கோஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாயிருக்கு, தெளிவாக இருக்குது. உங்களுக்கு நான் பேசுறது நல்லா கேட்குதான்னு தெரியல. இருந்தாலும் கேட்குற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பாலக்கீரையில் வந்து நூடுல்ஸ் செஞ்சுருக்காங்க. நம்ம பசங்களுக்குலாம் நூடுல்ஸ்லாம் வாங்குவோம், செய்வோம். அதிகமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நூடுல்ஸ் தான் விரும்பும். ஏன்னா அதோட டேஸ்ட்டு அது பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவ். குழந்தைங்களுக்கு வாயில் வந்து ருசியை பார்த்து எதுவுமே சாப்பிடாது, அது கண்ணு தான் ருசி பார்க்கும். அதுதான் சொல்லுவாங்களா, கண்ணு தான் குழந்தைங்களுக்கு வந்து ருசியை கண்டுபிடிக்கும். அதுக்கு பார்த்தோன்னே எது டக்குன்னு அட்ராக்ட் பண்ணுறதோ அதுதான் அதுக்கு சாப்பாடு. ஆமாம், கலர் கலராக இருக்கணும். கலராக பாவக்காய் கூட கலராக போட்டு தீனு வச்சுங்க, சாப்பிட்டு பார்ப்பாங்க. கஷ்டமாக அதுக்கப்புறம் வச்சுருவாங்க. ஆனால் முதல் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது காரணம் அவங்களோட கண்ணு தான். அவங்க என்ன பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகிடுவாங்க.
அதுமாதிரி தான் நம்மளுக்கு நல்லா தெரியல. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காய் நாங்கள் போட்டிருக்கிறோம். இது பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட காய் போட்டிருக்கோம். கம்மியாயிடும். ஆமாம், இது வதக்கணும்னு வச்சுங்க சடன் கம்மியாயிடும். ஓகே, அந்த வீடியோ பற்றி சொல்லியே ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த இது எல்லாமே கொண்டு வந்தது. எது கொண்டு வந்தது? கேரக்டர்ஸா? அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்லை அது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக க்ளோரி வீடியோ எடுக்கணும். நான் எடுக்கவே மாட்டேன். என்னோட போப்பா எனக்கு வெறுப்பாக இருக்குது ரொம்ப. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கணும்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர் கண்டிப்பாக செலவு பண்ணி ஆகணும். 8 ஹவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சிருக்கணும். எடிட் பண்ணும்போது மட்டும் தான் மாடி மேலே போய் உட்காருவோம். ஏதோ வீட்டு அனல் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நைட் ரொம்ப லேட்டாக தூங்குறோம். அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கணும்னா கிட்டத்தட்ட நம்ம இத்தனை அளவுக்கு வந்து உழைப்பு கொடுக்கணும். இந்த உழைப்புக்கு இந்த வீடியோ பலன் தருதா அப்படின்னா அது நீ தான் சொல்லணும். என்ன க்ளோரியா? ஆமாம், ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பலன் தருது, நான் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே, அதனால் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு. இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்லலாம், எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் கொரோனா வந்துச்சு. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இன்னும் வெளியில் போக மாட்டோம். எங்கள் அப்பா தான் வெளியில் போகிறதுக்கு அலைவார். எங்கள் அப்பாவும் பிடிச்சி வச்சுக்கணும். அதெல்லாம் போகிறதில்ல, போய் சொல்லுது. அப்போ ஒரு வாட்டி வீடியோவில் போட்டதில் போகிறதில்ல. எப்போ கடைக்கு வேணால் போவார். அது தவிர அவரும் போகிறதில்ல. ஏன்னா நாங்கள் காலையில் எந்திரிக்கிற 12 மணி தான் எந்திரிக்கிறோம். அதெல்லாம் தெரில எங்களுக்கு. டெய்லி பேப்பர் வந்திருக்கான்னு கீழே போய் பார்க்க போவேன். அதுக்கே எனக்கு அடி விழுது. ஒரு பக்கம் கீரை மத்து இன்னும் பாருங்க. இது குளோரி வந்து அடிஸ்கல், ஒரு ஸ்டீல் அடிஸ்கல். இந்த 2 இதால அடி வாங்கிட்டு கிடக்க. வேற எங்க போவேன்? கடைக்கு வேணா ஏதாவது எமர்ஜென்சி ஜாமான் போவேன். க்ளோரி சமைச்சிட்டு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சமைக்குது பாருங்களா நூடுல்ஸ். பரவாயில்ல, இங்கேருந்து காட்டும்போது செம்மையாக இருக்குது நம்ம கிச்சனு. அங்கேருந்து பார்க்கறதோட இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. அது நம்ம வெளியே இருக்கோம், இப்போ கிச்சனுக்கு வெளியே இருக்கோம். இந்த நூடுல்ஸில் இவங்களே இந்த பாக்கெட் கொடுத்துருக்காங்க, அதுதான் இப்போ போட போகிறேன். அது போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் போடுவேன். ஆனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது இருக்கிற பவுடர் மாதிரி இல்லை. இந்த நூடுல்ஸ் பவுடர் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதாவது நம்மளது பிளெயின் நூடுல்ஸில் வந்து இப்படி வந்து மசாலா கொடுக்குறது நல்லா இருக்குங்களா? மிளகாத்தூள், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். அம்மா சமையல் மீனாட்சி அவங்களோட பார்த்துருக்கேன். சித்ராஸ்மதி இது 3 நான் பார்த்துருக்கேன். நான் நீங்க வரதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? ஆமா ஆமா தெரியும். அவங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் நான். ஓகே ஓகே ஓகே. போய் அவங்க ஷூட் பண்ணி எடுத்து போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே. அன் எலிமெண்ட் அப்படினே வச்சுக்கலாம். சரியா? சரி ஓகே. சம்பந்தமும் கிடையாது. அதெல்லாம் இது இருக்கா, நம்பிக்கை இருக்கா? இல்ல. அப்பா தமிழ் பாருங்க. அப்பனா பரவாயில்ல, உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கங்க. ஓகேங்களா? சேனல் வந்து சப்ஸ்கிரைப் மாத்துவீங்க. நான் மாத்த மாட்டேன். இவ்வளவு ரீச் வந்திருக்கேன் நானு. பாத்துட்டு இருக்கோம். கார்த்திகா காது பார்க்கும்போது நியூஸ்ல இருந்தோம். திவ்யா காது பார்க்கும்போது வந்து ஞாயிற்றுக்கிழமை பிரேயரு. இவங்க தான் இப்ப பார்க்க முடியுது. அது ஒரு அடையாளம். டேமோஸ் கிச்சன் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन பேசலாமா? கேளுங்க. ஓகே, என்னன்னா இப்போ காலையில யூடியூப்ல எல்லாரும் ஓகே நம்ம ரெடி ஆயிடுச்சு. கெட்ட பழக்கம் பாட்டில் தான் இப்போ ஏன் என் கையிலேருந்து உடைய ஆரம்பிச்சிச்சு தெரியல.
பத்திரமா எடுத்துகிட்டு வரணும். போக போட்டால் தான் அது எரியும். என்ன ரெமடி ஏறி எங்க நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வாங்க. சொல்லாத கேசரி செய்யறாங்க. ரொம்ப போதும். கேசரி செய்யறாங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு இல்ல இப்படிதான் நீங்க செய்வீங்களாமா? நீங்க உங்க ஊர்ல எல்லாம் விறகுல எல்லாம் செஞ்சிருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க விறகுக்கு? இதேதான். இதுலயே முறுக்கு செஞ்சிடலாமா? முறுக்கு ப்ரேயர் போகணும்ல 7 மணி டு 9 மணி. எங்க அம்மா வந்து சும்மா வீடியோ வாங்கினா வரமாட்டாங்க. ஒரு சேனல் அப்டேட் சொல்லி போய் சொல்லி கூட்டு வந்திருக்கேன். 1000 சப்ஸ்கிரைபர் ஆயிட்டேன் அப்படி சொல்லி. அதனால நைஸா கூட்டு வந்து வச்சு அந்த வெள்ளத்துல போட்டது இப்படி ஒரு டார்க்கா வருது. பாத்தீங்களா எப்படி இருக்கு? ரத்த புரியுது இருக்கலாமா? காலைல காமிச்சல நீங்க பாத்தீங்கன்னா இப்பதாங்க 1000 சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் எங்க அம்மாக்கு நான் அந்த சேனல் காமிச்சேன். அந்த சேனல்ல வந்து எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, எல்லாரும் சப்போர்ட் பண்ண சொல்லு. சொல்லுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி எங்களை பார்த்து ஆதரவு கொடுக்க சொல்லுங்க. அதை சொல்லுங்க. நேத்து நைட்டு போட்டல அந்த சேனலை பத்தி சொல்லவா? நைட் இல்ல, இன்னைக்கு தானே காமிச்சேன். காலையில ஒரு சேனல் காமிச்சோம்ல குளோரி. காலையில இன்னைக்கு காலையில வந்து ஒரு சேனல் போட்டா. யார் சேனல் தான்? ஒரு சேனல் போட்டா சொல்லாது. அவனு தொடங்கி இருக்கா, அது செஞ்சு காமிச்சா. அதை நான் பார்த்தேன். நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. நானே சொல்லி கொடுக்கணும்ல உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது நிறைய பொருள் நான் செய்வேன்ல அதெல்லாம் சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாம் அதெல்லாம் நீங்க தானே சொல்லணும். அதுக்கு அடுத்தெல்லாம் வேணும். நிறைய விஷயங்கள் பண்ணோம் குளோரி. குளோரிக்கு பத்தி சொல்லுடா. நீ எப்படி காசு கொடுத்து முறையான முறையில சொல்ல வைக்கிறாங்க. நீ சொல்லியே தாவல. நீங்க பேசிக்க குளோரியா. இவா சேனலை பத்தி சொன்னா அதான் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணுங்க. எங்க பசங்களுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டியா? உங்க பசங்க நினைச்சு அப்படியெல்லாம் சொல்லணும். என்னமா நீ குளோரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் ஆகுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆகுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அடுப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன கருப்பாயிடுச்சு? அது கேசரி பவுடர் எங்க அம்மா போட்டாங்க. எங்க அம்மா பாத்தீங்கன்னா அவ்வளவு டிஃபரெண்ட். அதுவே அந்த வெள்ளம் கொட்டினோம்ல அதுக்கு கலர் மாறி சேர்த்து போடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. எப்போ மட்டாலும் ஒன்னாதான் சேர போகுது.
நான் பண்ணுறீங்களா? இவ்வளோ நேரம் கேமராவை ஆன் பண்ண முடியும். வந்து வெண்ணி கொதிச்சிருச்சு. வெண்ணியா? இது வெண்ணியா? இந்த நான் கூட ஏதோ பாகுன்னு நினச்சேன். சீனி பாவு வெல்லம் தான். பாகு தான் நாவே இல்லை, வெண்ணின்னு விட. ஏன் நான் கம்முன்னு இருக்கு லோரியா, நீங்க தூசியில வந்து என்னைய பறக்க விடுற. ஆமா, ஏலக்காய் எங்க வந்துச்சு தெரியுங்க. நானே எவ்வளவு நாள் ஆகுது இந்த அடுப்புல உட்காந்து செஞ்சு, 30 வருஷம் ஆகுது. 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து என் பொண்ணு அடுப்புல கேசரி கிண்டி தான் என்னைய கொடுமை பண்றா, அதனால வந்து செஞ்சுட்டு இருக்கேன். என்னமா எங்க சிட்டில வாழ்ந்த மாதிரும் ஓவரா பேசுறாங்க. நான் கல்யாணம் கட்டி போனவரும் ஸ்டவ்ல தான் சமையல் செஞ்சேன். நீ சொத்தெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு என்னோட உழைப்பெல்லாம். இதுதான் எப்படி செய்யறது பார்க்க போறோம். இது வந்து நான் 1 கிலோ தக்காளி எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 10 மிளகாய் வத்தல், காஷ்மீர் சில்லி, அதெல்லாம் ரொம்ப ஈஸி கேஸ் இல்லைங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வத்தல் எடுத்துக்கிறேன். நெய் மட்டும் போடும். சொல்லி கொடுத்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. வேண்டாம், நெய் வேண்டாம். நாங்களாம் 100 கிராம் டால்டா போடுவோம் தெரியுமா? டால்டா நெய் ஒண்ணா கேளு. எவ்வளவு நெய் போட்டுட்டாங்க. ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்கோம் கேசரி செய்யறங்கிற. க்ளோரி பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு, இவ்வளோ நெய் போட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் டால்டாவே அவ்வளோதான் போடுவாங்க. க்ளோரி நான் ஒரு கேள்வி கேட்டுச்சு, டால்டாவும் நெய்யும் ஒன்றா அப்படின்னு. கொரோனா விட்டு கொடுத்துருவாங்க. நிலா வந்துருச்சு, இதோ நிலா வந்துருச்சு. வச்சிருப்பாங்க நெய்யா இவ்வளவு பாதி நல்லா உட்காந்துருக்கீங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த கேசரியே கொரோனாவுக்கு கொடுத்துருவேன். கொரோனா நான் இன்னைக்கு போக சொல்றேன், இன்னைக்கு வாவா சொல்றேன், கேசரி சாப்பிட்டுருவோம். என்ன பண்றீங்க? என்ன பண்றேன், சுத்தி பண்றீங்க? ஊர் சுத்த முடியல, வீடு சுத்தி நிக்கிறேன். சுத்துங்க, நல்லா சுத்துங்க. இங்க வந்துதான் சரியா இருக்கும். நீ அப்படி நின்று கொடுத்துருவியா? சாப்பிடு. வீடியோல உள்ள நெய்ய எவ்வளவு போட்டிருக்கமா, ஒரு மாசம் நல்ல காய்கறி எழுத்த கொம்படுது.